மாநாடா? பாத்தீங்களா, இதுக்கு தாங்க நான் சொன்னேன். ஆமான்னு சொல்லிட்டு போங்களே. இப்ப அதுல என்ன? ஷாம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நீயும் ஆமான்னு சொல்லிடு. சூர்யா சும்மா இரு சூர்யா. ஓ அப்படியா? ஹலோ, ஷாம்க்கு உங்களை பிடிக்கலையா? ஐயோ, அப்ப இது ஒன் சைடு லவ்வா? ஆமா, நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றியா? சூர்யா இங்க வாமா. உட்கார் சந்திரா, உட்காரு. பாத்துக்கோமா, பாத்து உட்காரு சுந்தரி. எல்லாருக்கும் கொடுமா. முதல்ல அக்கா கொடுமா. ஐயோ என்ன இது? இந்தாங்கம்மா, இந்தாங்க. சித்தி எடுத்துக்கோங்க. நந்தினி தேங்க்ஸ். ஷாமண்ணா எடுத்துக்கோங்க. இந்த சூர்யா பால் பொங்கனா மாதிரி இந்த வீட்ல காசு பணம் செல்வம் எல்லாம் பொங்கி வழியணும். மதி ஒரு நிமிஷம் உள்ள வாய. நந்தினி, அந்த வெள்ளி குத்து விளக்க திவ்யா கிட்ட கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டேன் ஆண்டி. சரி. ஏண்டா கழுதைக்கெல்லாம் கற்பூர வாசம் தெரியுமாடா? இல்ல, வெள்ளி குத்து விளக்க இவளுகிட்ட குடுக்கறாளுங்க. என்ன உலகண்டா இது? சம்பந்தி, நானும் உங்களுக்கு ஒரு வெள்ளி குங்குமச்சூள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கடையில சொல்லி பணமெல்லாம் கொடுத்துட்டேன். சோமு, இன்னைக்கு அந்த கடை லீவாடா? ஆமாமா. அதனால என்ன சம்பந்தி, நீங்க எல்லாம் வந்து மனசார வாழ்த்தினதே போதும். பெரிய மனசு நீங்க, பெருந்தன்மையா சொல்லிட்டீங்க. ஆனா எங்க மனசு கேட்க மாட்டேங்குது இல்ல. மதி எங்கம்மா? உள்ள இருக்காமா? கூப்பிடு. ஏண்டா சோமு, உன் மாமியாருக்கு என்னடா ஆச்சு? இல்லடா, ஏதோ தொண்டையில விக்கிக்கிட்ட மாதிரியே இருக்கா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மதி வா. மதி ஒரு நிமிஷம் வாமா. குட்டிட்டு இப்படி வா. மதி, திவ்யாவையும் சூர்யாவையும் கூட வச்சுக்கிட்டு மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடுமா. நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா? அதுமா ராஜியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல. மா, அறிவு இருக்கா உனக்கு? எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க, நீ பாட்டு கிளம்பி போறேன்னா என்ன அர்த்தம்? இல்ல மதி, அந்த பொண்ணு. பேசாதம்மா. என் மாமியாரை விடு, பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். திவ்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, நீ படுக்க போனா மரியாதையா இருக்குமா? இல்ல மதி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன். முதல்ல நீ சொல்றது சரியான யோசி. இந்த ஒரே ஒரு தடவை மதி. தேவையில்லைன்னு சொல்றேன்ல, மரியாதையா போய் வேலையை பாரு. இல்ல மதி, நான் கண்டிப்பா போயே ஆகணும். போயிட்டு வந்துடுறேன். அம்மா வரமா. சமந்தி, உங்களுக்கே நல்லா தெரியும், ராஜிய நடராஜுக்கு பேசி வச்சிருந்தோம். ஆனா அவசர அவசரமா திவ்யா கூட கல்யாணம் நடந்துருச்சு. அந்த பொண்ணு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா மாப்பிள்ளை வீடு பார்த்து வர சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் போக வேண்டி இருக்கு. என்னடா பாதியிலே போறாளேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் போக வேண்டி இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். மதி, நீ பாத்துக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன். திவ்யா பாத்துக்குமா, நான் வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேங்க. வரேன், வந்துடுறேன் சமந்தி. என்னடா இது, ஐயர் இல்லாம கூட நடந்துரும், உன் மாமியார் இல்லாம ஊர்ல ஒரு கல்யாணம் கூட நடக்காது போல இருக்கு. அத்தை, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா. மதி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேம்மா. என்னாச்சு அத்தை? இல்ல, பக்கத்துல தான், நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன சந்திரா? வரேன் திவ்யா, இதோ இப்ப வந்துடுறேன். சரிம்மா.
பஞ்சாலி ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். வரேன்டா. மதி போயிட்டு வந்துடுறேன். இருடா சோமு வரேன். சரிம்மா. என்ன பஞ்சாலி இது? நாம எல்லாம் இருக்கோம், இப்படி சுந்தரி பாதியிலே போறது நல்லாவா இருக்கு? அவங்க எப்பவுமே ஐயோ அக்கா வேண்டாக்கா, எதுவும் பேச வேண்டாம். சரி, என் கூட கொஞ்சம் வரியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அடியே பாஞ்சாலி வாடின்னு கூப்பிடுங்க. நாய்க்குட்டி மாதிரி அப்படியே உங்க பின்னாடியே வர போறேன். சரி வா, கார்ல போயிட்டு பேசலாம். சரி வாங்க. இந்த வீட்ல இருந்தவங்க அவங்க வீடு மாறிட்டாங்களே. ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். இந்த ட்ரெஸ் தான் கொடுத்தாங்க, அதான். அதோ நீங்க கேட்ட உங்க ஃப்ரெண்டே வந்துட்டாரு. ஐயோ அண்ணா, இது என் ஃப்ரெண்ட் இல்லண்ணே. அட்ரஸ் தான் மாத்தி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. சாரிண்ணா. அப்படியா? சரி சரி. நடராஜ், ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. என்னப்பா, எங்களெல்லாம் மறந்துட மாட்டேல்ல? என்னாச்சு? இங்க பக்கத்துல தானே போயிருக்கோம், அடிக்கடி வந்து பாப்போம். சரிப்பா, போயிட்டு. வா பஞ்சாலி, உட்காரு. என்னங்க நீங்க முதல்ல நீங்க உட்காருங்க. நீ முதல்ல உட்காரு பஞ்சாலி. என்னமோ போன இடத்துல எனக்கு பெருசா மரியாதை கிடைச்ச மாதிரி. வாங்க வாங்க. வாமா. பஞ்சாலி, நீ ரொம்ப நாள் சுந்தரி பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருக்க, அதனால கேக்குறேன். உண்மையிலேயே சுந்தரிக்கு என்னதான் பிரச்சனை? இப்படி கேட்டீங்கன்னா எப்படி? அவங்க தங்கமானவங்க, சொக்க தங்கம். பின்ன ஏன் அப்படி நடந்துக்கணும்? சம்பந்திங்க நாம 2 பேரும் அவங்க வீட்டு விசேஷத்துல இருக்கோம். அப்புறம் மரியாதை இல்லாம இப்படி பாதியிலே போறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பல தடவை பார்த்து நொந்து நொம்பலாயிட்டேன். எனக்கெல்லாம் இது பழகி போச்சுக்கா. அதான் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கேக்குறேன். மனசுக்குள்ள மலை அத்தனை இருக்கு. என்னையெல்லாம் கழுத்து அறுத்தா கூட கடுகு அத்தனை வெளியில சொல்ல மாட்டேன். கூட பிறந்த பொறப்பா நீங்க அசிங்கப்படுறத என்னால பார்க்கவே முடியல. வேண்டாம் விடுங்க. நான் அதுக்கு சொல்லல பஞ்சாலி. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ண பாப்பேன்ல. என்ன பிரச்சனை? உங்க சம்பந்தி தான் பிரச்சனை. பிரச்சனையே இல்லனா கூட இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை கூட இல்லையேன்னு சொல்லி அதையே பிரச்சனையாக்கி பொழுத ஓட்டிரும் அந்த அம்மா. பெரிய பெரிய முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு பேந்த முழிக்கிற மாதிரி பாக்கும் பாருங்க. ஐயோ பாவம், நம்பிடாதீங்க. அம்புட்டும் நடிப்பு. சுந்தரின்னா பணம் காசுக்கு ஆசைப்பட மாட்டா. அவ ஒரு அப்பாவின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க எல்லாம் தான் பாவம். அக்கா, நீங்க பொண்ணு கொடுத்துருக்கீங்க, நான் பொண்ணு எடுத்தவ. என்னையவே அந்த அம்மா என்ன ஆட்டம் காட்டுச்சு தெரியுமா? அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. அந்த அம்மாவுக்கு எப்பவுமே பணம் காசுதாக்கா முக்கியம். பணம் இல்லாதவங்கள சுத்தமா மதிக்கவே மதிக்காது. இருக்கிறவங்கள மிரட்டி பணம் பறிக்கத்தான் பாக்கும். போக போக உங்களுக்கே அது புரியும்க்கா. ஏக்கா, எதுக்கு கழுதி தான் மகளை தான் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த அம்மா ஒத்த காலில் நின்னுச்சு? ஏன்னா அந்த ஆளுகிட்ட காசு பணம்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கு.
அதனாலதான் அந்த அம்மா அவங்க கிட்ட கொஞ்சம் கொலாவுச்சு. இங்க பாருங்கக்கா, பல பேர் இருந்து வாழ போற இந்த வீட்டுல இருந்து சொல்றேன். அந்த அம்மா அதான் அந்த சுந்தரி தான். இத்தனை நாளா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சு புழுங்கிட்டு இருந்த விஷயத்த இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்க்கா. எந்த மான ஈனம் இருக்கிற மனுஷியாவது இதுக்கு மேல அந்த கழுதி தான் வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணலாம் நினைக்கலாமா? அவங்க குடும்பம் யாருன்னு தெரியும்ல. இந்த மதி இருக்கால, அவ முதல்ல அந்த ஆளோட மகன் பாபுவை தான் விரும்பினான். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, உங்களுக்காக தான் சொல்றேன். என் பையன் தான் பாவப்பட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தான். அதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திச்சு இந்த அம்மா. ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி பணங்காசெல்லாம் இல்ல. ஏதோ நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை வச்சு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த அம்மா இதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை திரும்பி பார்க்கலாமா? ஆனா சம்பந்தமே பண்ணுது. கேட்டா சுந்தரிக்கு பணத்து மேல ஆசையா இல்லைங்கிற பேரு. கலிதை தானே விட நீங்க அதிகமா பணம் வச்சிருக்கீங்க. இல்லன்னா இந்த கல்யாணத்துக்கு இவங்க சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா, பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி அந்த கலிதை தான் வீட்டுல ஏதோ கை நீட்டி வாங்கிருச்சு போல. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தினமும் சண்டை ஓயல. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்கக்கா. இவ்வளவு ஏன்க்கா? அன்னைக்கு உங்ககிட்ட வந்து நான் என்னக்கா சொன்னேன்? சம்மந்தி வீட்டுல இட வசதி பத்தலைங்கிற மாதிரி சொன்னாங்க. புதுசா ஒரு வீடு பார்த்து கொடுங்கன்னு சொன்னேன். எதுக்கு? என் மகனும் நானுமா போய் அங்க இருக்க போறோம்? ஆத்தாளு மகளும் சேர்ந்துகிட்டு என்ன போட்டு பெனாத்தி எடுத்துட்டாளுங்க. எப்படியாவது போய் அவங்க கிட்ட பேசி ஒரு வீடு வாங்கி தர சொல்லுங்கன்னு நின்ன இடத்துல ஒரே அடம். அதான் அது அப்படியே வந்து உங்ககிட்ட சொன்னா நல்லா இருக்காதேன்னு கொஞ்சம் மாத்தி சொன்னேன். என்னமோ போங்க, இவங்களுக்கெல்லாம் தானே இன்னைக்கு காலமா இருக்கு. என்ன பஞ்சாலி இது? நான் என்னென்னமோ நினைச்சேன். என்ன நினைச்சீங்கக்கா? இல்ல, சுந்தரி காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் இல்ல அப்படி இப்படின்னு. இப்போ அந்த நினைப்ப மாத்திக்காதீங்கக்கா. ஏன்னா இவங்க இந்த மாதிரின்னு ஊருக்குள்ள போய் சொன்னா நாம ஏதோ குத்தம் பண்ணிட்ட மாதிரி பாப்பாங்க. பாருங்க, என் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம பச்சை புள்ள கணக்கா வெளியில சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பழகிக்கோங்க, கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். என்னக்கா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல பஞ்சாலி, இப்பதான் எனக்கு பல விஷயங்கள் புரியுது. நகையே வேணான்னு சொன்னாங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் வீடு பார்த்து தரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நகை அடமானம் வைக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம தலை விதின்னு நினைச்சிட்டு அனுசரிச்சுட்டு போக வேண்டியதுதான். பாருங்க, இந்த பேர பிள்ளைய வரப்போகுது. அவங்கள மாதிரி நாமளும் இருந்தா நம்ம குடும்பம் வீணா போயிருமே. அத எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க திவ்யா பத்தி கவலைப்படாதீங்கக்கா. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் கிடைச்சிட்டா ஒன்னும் பண்ண மாட்டாங்க, நல்லபடியா நடந்துக்குவாங்க. அந்த வகையில என்ன வேணும்னு பேசி அதை வாங்கி கொடுத்து உங்க பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு. அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே பணத்தை வாங்குவாங்க, ஆனா அதை நேரடியா வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பழி போறதுக்கு ஒரு ஆள் வேணும். என் அக்கா மக திவ்யாக்காக அப்படி ஒரு பழி வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஏதோ அப்பப்ப போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இனிமே நம்ம திவ்யாக்காக தினமும் போயிட்டு வரேன். என்ன கெட்டு போச்சு? நீ சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது பஞ்சாலி. ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, உசுரே போனாலும் சரி உங்களை பத்தி ஒத்த வார்த்தை நான் பேச மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் அவங்க கிட்ட நான் சொன்னது எதையுமே சொல்லிடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பஞ்சாலி. சரி சரி வாங்க போலாம். அந்த அம்மா வர நேரம் நாம அங்க இல்லாட்டி கோவப்படும். இல்ல பஞ்சாலி, நான் வரல. எனக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, நீ போயிட்டு வா. என்னமோக்கா, நடக்கிறதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரிக்கா, நான் கிளம்புறேன். இருந்து எதாவது சாப்பிட்டுட்டு போமா. இல்லக்கா, அவங்க அங்க வரப்ப நான் இல்லன்னா கண்ணா பின்னான்னு கத்துவாங்க. போயிட்டு வரேன்க்கா. வரேன் கவிதா, வரட்டாக்கா.
வாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு புது வீட்டுல பால் காய்ச்சணும், அதான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னங்க இது, ராஜி எங்க வீட்டு பொண்ணுங்க. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். ஆமாங்க, நீங்க தான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பேசணும். கவலையே படாதீங்க, அவங்களுக்கு நாங்க எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டோம். நீங்க கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு மேலேயே நான் செய்வேங்க. சீசனத்தை பத்தி யாருங்க கேட்டது? உங்க பொண்ணுக்கு நீங்க செய்யறீங்க, அதை நாங்க எதுக்கு கேட்டு வாங்கணும்? அதுக்காக எதுவுமே வேண்டான்னு நாங்க சொல்ல மாட்டோம். உங்க பொண்ணு இவ்ளோ நகை போட்டுட்டு வந்தான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெருமை தானே? அந்த நகையை வச்சுக்கிட்டு நாங்க என்னங்க பண்ண போறோம்? அதான் நான் சொன்னனே, எங்க பொண்ணை நாங்க கௌரவமாவே அனுப்பி வைப்போம். சரி, பொண்ணை வர சொல்லுங்க. வர சொல்றேன். நித்யா கூட்டிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. வணக்கம். அம்மா, இவர்தாம்மா மாப்பிள்ள, நல்லா பாத்துக்குமா. சுந்தரியம்மா வீட்டுக்கு தான் முதல்ல போனோம். அவங்க எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசினாங்க. அப்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இப்ப நாங்க பார்க்க வந்தது கூட சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு தான். பார்க்காமலேயே எங்களுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. அதுக்கு காரணமும் சுந்தரியம்மா தான். எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குங்க. பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லிடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு எதுவும் இல்லைங்களே. சுந்தரியம்மா, பொண்ணுகிட்ட நீங்களே கேட்டு சொல்லிடுங்களேன். அதான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் மத்தத மேற்கொண்டு பேசிட வேண்டியதானே. ராஜிக்கு பாஸ்போர்ட் இருக்குங்களா? ஐயோ இல்லைங்களே மாப்ள. பரவாயில்ல, தக்கல்ல இமிடியேட்டா அப்ளை பண்ணிக்கலாம். பையனுக்கு லீவ் இன்னும் 15 நாள்ல முடியுது. அதுக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்ல, பிரமாதமா பண்ணிடலாம். பெருசா பண்றதுக்குலாம் டைம் இல்ல. சிம்பிளா கல்யாணத்தை கோயில்ல வச்சுக்கலாம். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். நம்ம அவசரத்துக்கு மண்டபம் கிடைக்காது இல்லையா, அதனாலதான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல தான் கல்யாணம்னா மாநாட்டுக்கு ஆள் கூடுற மாதிரி கூடுறோம். ஃபாரின்ல அப்படியெல்லாம் இல்ல. போன மாசம் எங்க ஜிஎம்க்கு மேரேஜ் நடந்துச்சு. பொண்ணு வீட்டு சைடுல 10 பேரு, மாப்பிள்ளை வீட்டு சைடுல 10 பேரு. ரொம்ப டீசெண்டா நடந்துச்சு. நாம தான் தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணி வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கோம். பணத்தை இப்படி அனாவசியமா செலவு பண்றதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமே. நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாங்க. நாங்க ஏற்கனவே சுந்தரி அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்க பொண்ணு சம்மதத்துக்காக தான் வெயிட் பண்ணோம். கோயில்ல வச்சு சிம்பிளா தாலி கட்டிட்டு உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஃபாரின் போனோம்னா இதெல்லாம் தேவைப்படுது இல்ல. அப்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கோ நாளைக்கோ தேதியை குறிச்சிட்டு ஒரு 10 நாளைக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வரங்க, வரேன். சரிங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்பதாங்க நான் நிம்மதியா இருக்கேன். இதுக்காக கோயில் எல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கேன். வேலையை அதெல்லாத்தையும் முடிச்சிடணும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. இருக்கட்டும் பாட்டி, டைம் ஆகுது, நீங்க போய் சாப்பிடுங்க. எல்லாரும் வந்துடட்டுமா? அப்புறம் சேர்ந்து இல்ல பாட்டி, அத்தை ஏதோ பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, நீங்க மாத்திரை சாப்பிடணும்ல. எல்லாரும் வந்துடட்டும், சேர்ந்தே சாப்பிடு. பாட்டி, அவங்க எல்லாம் வரப்ப வரட்டும், நீங்க வந்து சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரி, வீட்டாளுங்க சாப்பிட கூடாது, விருந்தாளிங்க சாப்பிடலாம்ல. ஷாமண்ணா,
உங்களுக்கும் நந்தினிக்கும் தனியா ஒரு பந்தி போட்டுடலாமா? ஏமா நீ வேற கொஞ்சம் சும்மாரமா. என்ன எல்லாம் கலகலப்பா இருக்கீங்க போல இருக்கு. ஒண்ணும் இல்ல, சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான். அதனால என்ன, எல்லாரும் எந்திரிங்க சாப்பிடலாம், நான் பரிமாறுறேன். எனக்கெல்லாம் மத்தவங்க சாப்பிடறத பார்த்தாலே வயிறு ரொம்பிரும். அத்தை, நீங்க 2 பேரும் தானே போனீங்க? திவ்யாவோட அம்மா எங்க? அது ஏதோ முக்கியமான வேலைன்னு போன் வந்தது, அவசரமா போறேன் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு? சித்தி, இவ என்னோட ஃப்ரெண்டு. நல்லா மங்களகரமா இருக்கு, அதுக்குதான் கேட்டேன். வாங்க வாமா, எல்லாரும் சாப்பிடலாம். சரி, இதெல்லாத்தையும் எடுத்து அப்படி ஓரமா போட்டு உட்காருங்க. நானும் சம்மந்தி போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறோம். வாங்க சம்மந்தி. சோம என்னடா உட்காந்து இருக்கேன், சேர்ல எடுத்து ஓரமா போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம். சம்மந்தி ஒரு நிமிஷம் வாங்க சம்மந்தி. போங்க சம்மந்தி, போங்க போங்க. சம்மந்தி, கேட்டோன்னே என் மனசே ஆடி போச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு தனியா கூப்பிட்டேன்.